வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் இன்று நிறைவடைந்த தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவு செய்ததா, நிறைவேறிய தீர்மானங்கள் திட்டங்கள் என்னென்ன மற்றும் கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சியின் செயல்பாடுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததா என்பது குறித்து நம்மிடம் விவாதிக்க விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பிலிருந்து திரு நல்லசாமி வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். திமுகவின் வழக்கறிஞர் திரு வைத்தியலிங்கம் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியிலிருந்து திரு ஷேக் தாவூத் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். திரு ஷேக் தாவூத், இந்த கூட்டத்தொடர் எப்படி அமைந்தது? இதில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு பயனுள்ளதாக அமைந்துள்ளதா? அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய தேவைகள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதா? ஏனென்றால் எதிர்க்கட்சிகளுடைய எதிர்ப்பான கேள்விகள் பெருமளவு அமைந்துள்ளது. உங்களுடைய முதற்கட்ட பார்வையினர். அதாவது வழக்கமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுடைய சட்டமன்றத்தினுடைய வரவு செலவு கணக்குகளை தாக்கல் பண்ணி அந்த தாக்கலின் பிற்பாடு மானிய கோரிக்கையாக எந்தெந்த துறைக்கு எவ்வளவு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பது தான் இப்போ நடந்து முடிஞ்சது. அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1,75,000 கோடி செலவினத்துக்காக இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த 1,75,000 கோடியை பல துறைகளுக்கு ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. கல்விக்காக மாத்திரமே 26,000 கோடிக்கு மேலே ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி விவசாயிகளுக்கு அவருடைய அந்த சிறு குறு விவசாய கடனை தீர்ப்பதற்கு 5,600 கோடி என்னவோ ஒதுக்கியிருக்கிறாங்க. இப்படி எல்லா திட்டங்களுக்கும் அந்த செலவினம் வாரியாக எல்லாமே ஒதுக்கப்பட்டிருக்கு. கடந்த பட்ஜெட்டை பார்க்கும்போது இது கூடுதலான பட்ஜெட் தான். 10,000-15,000 கோடி கூடுதலாகத்தான் இதில் ஆயிருக்கு. அப்போ இந்த பட்ஜெட்டுக்குள்ள செலவினங்கள் மக்களுக்காக ஏற்படுற செலவினங்கள் தான், மக்களுக்கான நலத்திட்டங்களுக்கான செலவினங்கள் தான். என்னெல்லாம் மாண்புமிகு மறைந்த தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சொன்னார்களோ அதை பின்பற்றி அவர்கள் அளித்த 165 வாக்குறுதிகளை, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய திட்டங்களாக, அது மகளிர் மேம்பாட்டு திட்டமாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் நலத்திட்டங்களாக இருந்தாலும் சரி, கல்விக்கு உரிய திட்டங்களாக இருந்தாலும் சரி, மடிக்கணினி திட்டமாக இருந்தாலும் சரி, கறவை மாடு வழங்குவதாக இருந்தாலும் சரி, உள்கட்டமைப்பு சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, நீர்நிலைகளை பராமரிப்பதாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா திட்டங்களையும் உள்ளடக்கி 1,75,000 கோடி செலவீனமான பட்ஜெட், அதற்கான வரவு செலவு கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு இந்த 40-45 நாளில் முடிஞ்சிருக்கு. சரி. அப்போ இது பூராமே முழுக்க முழுக்க மக்களை உள்ளடக்கிய ஒரு பட்ஜெட், மக்களுடைய நலனுக்கான பட்ஜெட். எப்படி அந்த பட்ஜெட் அமைய வேண்டுமோ அதுபோல் அது சிறப்பாக அமைந்திருக்கிறது. அதுபோல் இந்த பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து மக்களுடைய நலனை முன்னிறுத்தி செயல்படுத்தின ஒரு பட்ஜெட்டாக தான் நான் இதை கருதுகிறேன். அதனால் இந்த பட்ஜெட்டில் எந்த குறையும் யாரும் சொல்லணும். ஏன் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னா, என்ன 1,75,000 கோடி செலவு, அந்த செலவுக்கான திட்டத்தை ஒதுக்கியிருக்காங்க, அது செயல்படுத்தியிருக்காங்க. பட்ஜெட்டுடைய திட்டங்கள் இதெல்லாம் நிறைவேற்றப்பட்ட ஒரு விஷயங்கள் இருந்தாலும் மக்களுடைய தொடர்புடைய தற்போதைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் விதத்தில் அமைந்துள்ளதா என்றதால் ஒரு கேள்வி. கண்டிப்பாக இது என்ன எல்லாமே மக்கள் பிரச்சனைக்கானதானே அந்த திட்டமே. தற்போது நடைமுறையில் உள்ள பிரச்சனைகளுக்கு கண்டிப்பா தற்போது நடைமுறை உள்ள பிரச்சனைகளையும் உள்ளடக்கியது தான் இந்த திட்டம். ஏன்னா அந்த முதற்கட்ட பார்வையா எடுத்துக்கிறேன் திரு வைத்தியலிங்கம். இந்த தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் எப்படி அமைந்திருக்கு, அது நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் என்ன, அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்வு காணும் விதமாக அமைந்துள்ளதா, எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டுள்ளீர்களா? நீங்கள் முதல் கிட்ட சொன்னது போல இது துறை மானிய கோரிக்கை சம்பந்தப்பட்ட கூட்டம் என்றாலும் கூட அந்த வரவு செலவை அவர்கள் அறிவித்தது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அடுத்த முக்கிய நோக்கம் மக்களுடைய தற்போது நிலவுகிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகிற ஒரு கூட்டமாக இது அமைந்திருக்க வேண்டும். நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அப்போ அந்த நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் தாங்கள் போதாது, அதாவது நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் போதாத நிலையில் இருக்கின்றன. எது போதாதுன்னு சொல்றீங்க? நிறைவேற்றப்பட்ட திட்டங்களுடைய செயல்பாடுகள் அணுகுமுறையில் முழுமையாக நிறைவேற்றப்பட்டதாக எந்த துறையிலுமே அவர்கள் ஒரு எல்லை வகுத்து தான் செயல்படுகிறார்கள். அந்த ஒரு எல்லாமே ஒரு 45%, 50%, 55% தான் நிறைவேற்றிருக்கிறதா சொல்கிறாங்களே தவிர நிதி ஒதுக்கியிருக்காங்க, இனிமேல் செய்வாங்க, இப்படி தான் சொல்கிறாங்களே தவிர முழுமையாக நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள்லாம் அறிவிப்பு தான் இருக்குது. அதனால் இப்போ நான் அடுத்து குறிப்பிட விரும்புவது விவசாய மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி இவர்கள் ஏதாவது கையில் எடுத்துக்கொண்டு பிரச்சனை தீர்வு கொண்டு இருக்கிறார்களா, தீர்வு காண முயற்சித்திருக்கிறார்களா, அதை பற்றி இல்லை.
மீனவர்கள் தமிழக மீனவர்கள் பிரச்சனைகளை வந்து தொடர் பிரச்சனையாக இருக்கிறது. இந்திய அரசிடமிருந்து என்ன வாக்குறுதியை பற்றி இவர்கள் அதை தடுப்பதற்கான முயற்சிகள் எடுத்தார்கள் என்பதை பற்றி ஒரு தெளிவான வாக்குமூலம் எதையுமே முதல்வரிடத்திலிருந்தோ அமைச்சர்களிடத்திலிருந்து பெற முடியவில்லை. இப்போ அதே போல் இப்போ ஜிஎஸ்டியில் நமக்கு வர வேண்டிய தொகை குறைய போகிறது என்று ஒரு ஐயம் இருக்கிறது. அதை பற்றி எழுப்பிய சந்தேகங்களுக்கான அந்த வினாக்களுக்கும் விடைகள் இவர்களிடமிருந்து வரவில்லை. நீட் தேர்வில் வந்து நாம் மசோதா ஏன் அனுப்பவில்லை, இன்னும் குடியரசுத் தலைவர் ஒப்புகைக்கே அனுப்பாத நிலையில் இருக்கிறது. இது வந்து வஞ்சித்து விட்டீர்களே, உங்களை நம்பி ஒரு 85 விழுக்காடு மாணவர்கள் வந்து படித்த மாணவர்கள் இந்த ஆண்டு மருத்துவ படிப்புக்கான வாழ்வை தொலைத்திருக்கிறார்களே, அவங்களை கைவிட்டு விட்டீர்களே என்ற கேள்விக்கு உறுதியான ஒரு விடை எதையும் சொல்லாமல் அது அங்கே விசாரணை இருக்கிறது என்பதாகத்தான் சொல்கிறார்கள். அதே போல் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் எழுப்பிய இந்த குட்கா ஸ்காம்லேருந்து மற்ற பிரச்சனைகள்லாம் டிவிஎஸ்சியில் என்கொயரியில் இருக்குது. ஒரு உறுதியான கிடையாது, விசாரணை இருக்கிறது, அவ்வளவுதான். இதை பற்றி ஒரு மழுப்பலான பதில்கள் தான் அவர்களிடமிருந்து வருகிறது. அது என்ன ஒன்றுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதல்வரிடமிருந்து கற்றுக்கொண்ட ஒரு பாடம் 110 அதையும் கையில் எடுத்துக்கிட்டார். ஏன்னா அதை பற்றி தானே விவாதிக்க முடியாது, அதுமான அது இல்லைங்கிறதுனால எதை கேள்வி கேட்க முடியாது அதை கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் சொல்லக்கூடிய அதையும் ஒரு சாதனையாக ஆக்குகிற ஒரு முயற்சியில் வைத்தியலிங்கம் எதிர்க்கட்சி சார்பாக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறைகள் இருந்தாலும் எப்போதும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் எதிர்கட்சிகளுக்கு சம வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு. ஆனால் இந்த முறை அளிக்கப்பட்டிருக்கு என்பது சபாநாயகர் தெரிவித்துள்ளார். இல்ல, ஜெயலலிதா அவர்கள் காலத்தை விட இப்பொழுது வாய்ப்பு கொடுத்தார்கள் என்கிறது நாம் மறுக்கிறோம். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு எதிர்கட்சிகள் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு பத்திரிகைகள் எழுதியிருக்கின்றன, திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் ஆதாரபூர்வமாக பேசுகின்ற பொழுது அமைச்சர்களே கூட அதை வரவேற்றார்கள் என்கிற அளவில் தான் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களுடைய பங்காற்பு இந்த சட்டமன்ற தொடரில் இருந்திருக்கிறது. அதை மறுக்க முடியாது. அவர்களே அப்படின்னு முழுமையாக பேச விட்டுருக்க மாட்டாங்களே. வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு, வழங்கப்பட்டிருக்கிறது என்பதிலே நாங்கள் வந்து மாற்றுக்கிறது. ஆனால் சம வாய்ப்பு வழங்கப்பட்டதான் கேட்கிறேன். இல்ல, போதுமான வாய்ப்பு கொடுக்கல, ஆனால் கொடுக்கப்பட்டது. அதாவது ஜெயலலிதா காலத்தில் போல இல்லை, அந்த அளவில் வந்து திமுக ஆட்சி காலகட்டத்தில் அண்ணா திமுகவுக்கு கொடுக்கப்படவில்லை. அந்த அளவுக்கு அதை விட அதிகம் நாங்கள் எங்களோட காலத்தோட ஒப்பிட முடியாது. இப்போ ஜெயலலிதா காலத்தில் இருந்த நிலையை இப்பொழுது இவர்கள் மாற்ற முயற்சிக்கிறார்கள் என்பதுதான் தெரியுது. ஏன்னா இப்போதான் எம்எல்ஏக்கள் டேபிள்ல இருந்து ஜெயலலிதா படத்தை எடுத்திருக்காங்கிறது பதிவில் வருது. பாராட்டுங்கிறது இல்ல, பாராட்டு முறையில் இன்னும் இருக்கணுங்கிற இன்னும் மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப அமையவில்லை. ஆனால் பெரும்பாலும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு வாய்ப்பு வழங்கப்படவில்லை, எங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில எங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லையா, நாங்கள் திருப்தி அடைஞ்சோமா என்பதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்ப திடீர்னு 1 லட்சம் பிரச்சனை பேசுவதற்கு இல்ல திரு வைத்தியலிங்கம், மக்கள் பிரச்சனை பேசுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை, வாய்ப்பு வழங்கப்படாத குற்றச்சாட்டு ஆரம்ப காலம் முதல் இருந்தது. எங்களுக்கு வந்து இப்ப இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் பேச வாய்ப்பு வழங்கப்படவில்லையா என்பதல்ல பிரச்சனை. பிரச்சனை வந்து மக்கள் பிரச்சனைகளை தீர்த்தாங்க. ஒரு பிரச்சனை ஒரு காலத்துல தீர்த்திருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினருடைய ஊதியத்தை உயர்த்திருக்காங்க, அது மட்டும் தான் செஞ்சிருக்காங்க. அவங்க அதுல ஒருமித்த கருத்தா ஆதரிச்சிருக்காங்க. நாங்கள் வந்து இதுல மட்டும் தான் ஒருமித்த கருத்தா நடந்திருக்கீங்க. அது வந்து காலத்தின் தேவை இல்லை. இதுல எதிர்க்கட்சி எந்த எதிர்ப்பு தெரிவிக்கல, ஒருமித்த கருத்தா. அதாவது அவங்க மெஜாரிட்டி இருக்கு, அவங்க செய்ய போறாங்க, நாங்க எதிர்த்து என்ன ஆக போகுது. அப்ப அதே மாதிரி அதே போன்ற எல்லா விஷயத்தையும் கையாண்டீங்களா நீங்க? ஆனால் தங்களுக்கு லாபம் என்றால் அதில் ஒருமித்த கருத்தாக செயல்படுத்த இல்லை. இது மக்கள் தொண்டாற்றுவதற்கான வாய்ப்பை எல்லா உறுப்பினர்களுக்கும் பெற்றிருக்கிறார்களே தவிர அதுக்கான செலவினங்களுக்கு தான் படிகளை ஓய்த்திருக்காங்க. ஆனால் எங்கள் வருத்தத்தை பதிவு செய்யுங்கிறேன். என்னன்னா, எங்களுக்கு வாய்ப்பா இல்லையா என்பது அல்ல பிரச்சனை. எங்களை பொறுத்தவரையில மக்கள் பிரச்சனைகள் தீர வேண்டும், அதற்கு உங்கள் அரசு போதுமான அளவில் செயல்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை என்றுதான் எங்களுடைய தங்கத்தில். சரி, ஓகே. நான் திரு நவசாமி, குறிப்பாக விவசாயிகள் பிரச்சனைகள், மீத்தேன் பிரச்சனைகள், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் மக்கள் இருந்து போராடி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த கூட்டத்தொடர் நடைமுறை சாத்திய நடைபெற்றுள்ள பிரச்சனைகளை மையப்படுத்தி கொண்டு எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டிருக்கு, அதாவது ஆளக்கூடிய அரசும் அதே நேரத்தில் பார்க்கும் எதிர்கட்சிகளும் எந்த அளவுக்கு மக்கள் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டிருக்காங்க? அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடர் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இயற்றல், ஈட்டல், காத்தல், காத்த வகுத்தல் எல்லாமே குளறுபடிங்கிறத நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை. தண்ணீர் பிரச்சனை வந்து பெரிய அளவில் எப்படி தீர்க்கிறதுன்னு இதுக்கு தீர்வு காணல. என்ன சொல்லியிருக்காங்க? ஆழ்குழாய் கிணறு போடு, அதுக்கு நிதி ஒதுக்கு. ஆழ்குழாய் கிணறு ஒரு தீர்வே அல்ல, அது தீர்வே அல்ல.
இப்போ காவிரி பிரச்சனை வந்து பூதாகரமாக இருக்குது. இப்போ நீதிமன்றத்தில் வந்து வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியுமா? முடியவே முடியாது. மாதாந்திர நீர் பங்கீடுங்கிற நிலை இருக்கின்ற வரையில் நடைமுறைப்படுத்த முடியாது. எப்படி தினந்தோறும் பெட்ரோலுக்கு விலை நிர்ணயம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தினசரி நீர் பங்கீடு என்று தீர்ப்பை திருத்தினால் மட்டுமே இதற்கு தீர்வு. இதற்காக தமிழ்நாடு அரசு ஒரு சீராய்வு மனு தாக்கல் பண்ணணும். அது சம்பந்தம் விவாதிச்சாங்களா? இல்லவே இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு விவசாயிகளுடைய பிரச்சனையை பொறுத்தளவில் இன்னைக்கு வந்து ஐயா சொன்னாங்க கறவை மாடு இல்லை. நான் கேட்டோமா? யாராச்சும் கறவை மாடு வேணும்னு கேட்டோமா? போராடினாங்கம்மா? வேணான்னு சொன்னீங்களா நீங்க? இல்ல கேட்கல. இல்ல கேட்காத ஏன் கொடுக்குறீங்க? நாங்க கேட்கறது என்ன? எங்களுக்கு இலவசம் வேண்டாம், மானியம் வேண்டாம், சலுகை வேண்டாம், கடன் வேண்டாம், கடன் தள்ளுபடி வேண்டாம், காப்பீடு வேண்டாம், நிவாரணம் வேண்டாம், வருமான வரி விலக்களிப்பு வேண்டாம். நாங்க சுதந்திர இந்தியாவில் நிரந்தர பிச்சைக்காரர்களா கையெழுத்திகளா? இல்ல நாங்க கேட்கறது ஒன்னே ஒண்ணு, சம்பள கமிஷன் பரிந்துரை நடைமுறைப்படுத்துற மாதிரி விவசாய கமிஷன் பரிந்துரை நடைமுறைப்படுத்துங்க. ஏன் கடப்புல போட்டிருக்கீங்க? அதை பத்தி விவாதிச்சீங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பிஜேபி ரெண்டு பேரும் ஒன்று, நீ நானு ஒன்று, மக்கள் வாயில் மண்ணுன்னு வெளுத்து வாங்குறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வரும்போது எதிர்கட்சி ஆளுகின்ற கட்சி ரெண்டு பேருமே ஒன்று. விவசாயிகளுடைய பார்வையில் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. நீ நானு ஒன்று, விவசாயிகள் வாயில் மண்ணுன்னு. ஆக விவசாயிகளுடைய பிரச்சனையை இவங்க வந்து இலவசம் கொடுக்கறது, மானியம் கொடுக்கறது, சலுகை கொடுக்கறது, விவசாயிகளுடைய அறியாமை அறுவடை பண்றது, இவங்களுடைய உரிமையை கொடுக்கணும்னு சொல்லி இதுல விவாதிக்கவே இல்லை. இன்னைக்கு பேர்னிங் இஷ்யூ காவிரி இஷ்யூ. அந்த காவிரி இஷ்யூவை பத்தி இங்க பேசினாங்களா? இல்ல இந்த காவிரி இஷ்யூ இருக்கட்டும், இல்ல விவசாயிகளோட பிரச்சனை இருக்கட்டும், உங்களை போன்ற விவசாய அமைப்புகள் ஒன்றுபட்டு அது போராடாமல் டெல்லியில ஒரு பக்கம் போராடுவதும் ஒரு பக்கம் இங்கு ஆதரிப்பதும் நிலைப்பாடு இருக்கிற விவசாய பிரச்சனைக்கு நீங்கள் ஒன்றுபட்டு செயல்படவில்லையே. அதாவது என்ன பொறுத்தளவுல விவசாய சங்க தலைவர்ல இருந்து பல பேர் நாங்க புரிதல் இல்லாம தான் இருக்கிறோம். விவசாயிகள் பயிற்றுவிக்கப்படவில்லை. நாங்களும் விவசாயிகளை பயிற்றுவிக்கல, அரசியல் கட்சிகளை விவசாயிகளை பயிற்றுவிக்கலைங்கிறத எங்களுடைய குற்றச்சாட்டு. அதாவது என்னன்னா இன்னைக்கு காவிரி மேலாண்மை வாரியம் ஏற்படுத்திட வேண்டும், ஒழுங்காற்றுக்குழு அமைத்திட வேண்டும் அப்படின்னு எங்க தலைவர்கள் முழங்குறாங்களே வெளியே, காவிரி மேலாண்மை வாரியம் ஏற்படுத்தினாலும் ஒழுங்காற்றுக்குழு அமைத்தாலும் இதுக்கு தீர்வு கிடையாது. ஏன்னா இப்ப மேற்பார்வை குழு இருக்கு. இந்த மேற்பார்வை குழு என்ன பண்ணுச்சு? கடந்த ஆண்டு மழை குறைவா பொழிஞ்சுது. பொழிந்த மழையை வச்சுக்கிட்டு கர்நாடகாவில் ஒரு போக சாகுபடி பண்ணிட்டாங்கல்ல, ஏன் தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடல? இதுக்கு என்ன காரணம்? கர்நாடக நீர்த்தேக்கங்கள்ல தண்ணீர் தேக்கி வச்சு தமிழ்நாட்டுக்கு மாதாந்திர அடிப்படையில் விடணுங்கிற தீர்ப்புல அந்த வரி இருக்கின்ற வரை இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியாது. நீதிமன்றத்தில் ஒரு விஷயம் இருக்கும்போது மாநில அரசு என்ன செய்ய முடியும்? நீதிமன்றத்தை அழுத்தம் தர முடியும், மத்திய அரசு மீது கோரிக்கை வைக்க முடியும். அப்ப முழுக்க முழுக்க மாநில அரசின் மீது ஒரு பார்வையில் நீங்க குற்றம் தமிழ்நாட்டில் ஆளுகின்ற கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே புரிதல் இல்லாம இருக்காங்க. நாங்களும் பலமுறை சொல்லிட்டோம். அதாவது வந்து நீங்க வந்து ஒரு சீராய்வு மனு தாக்கல் பண்ணுங்க. சீராய்வு மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு அரசு பண்ணிருக்கு, கர்நாடகா பண்ணிருக்கு, கேரளா பண்ணிருக்கு. என்ன கேட்டிருக்காங்க? எங்களுடைய ஒதுக்கீடு குறைவு கூடுதலா ஒதுக்கி கொடுங்க கேட்டிருக்காங்க. இந்த தீர்ப்பு தவறு. தினசரி நீர் பங்கீடு இருந்தா தான் இதுக்கு ஒரு தீர்வு. மாதாந்திர அடிப்படையில் நீர் பங்கீடு, கர்நாடக நீர்த்தேக்கங்களை தேக்கி வச்சுதான் தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடணும்னா அந்த கர்நாடக நீர்த்தேக்கங்கள் கட்டுறதுக்கு தமிழ்நாடு அரசு பணம் கொடுத்ததா இல்ல தேக்கி வைக்கிறதுக்கு வாடகை கொடுக்கிறோமா? அப்படி இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டு தண்ணீரை ஏன் அவங்களுடைய அணையில் தேக்கணும்? மேட்டூர் அணை காலியாத்தான் இருக்குது. தினந்தோறும் நீர் பங்கீடு, தினந்தோறும் வர்றத தமிழ்நாட்டுக்கு உண்டான பங்கு, பாண்டிக்கு உண்டான பங்கு 192 காவிரி விட்டு மேட்டூர். கூட்டத்தொடர்ல வேற எது போன்ற விவசாய பிரச்சனைகளுக்கு சில முக்கியத்துவம் தந்திருக்க வேண்டும், எது போன்ற திட்டங்கள் நிறைவேற்ற வேண்டும் எதிர்பார்க்கறீங்க? அதாவது விவசாயம் எண்ணெய் பொறுத்தளவில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிலத்தடி நீர் சுத்தமா எடுத்தாச்சு. விவசாயம் முடங்கி போச்சு. தென்னை மரங்கள்லாம் பட்டு போய் பல இடங்கள்ல மொட்டையா நிக்குது. சரி, தீனி இல்ல, தண்ணி இல்ல, ஆடு மாடுகள் வித்தாச்சு. அடுத்து பல ஊர்கள குடிக்கிற தண்ணி இல்ல. 1000 அடி 1500 அடி போட்டாச்சு, தண்ணி வரல. இனி அடுத்து ஊரக்காளி விட்டு எங்க போறது? இதுக்கு என்ன தீர்வு? சரி, இது விவாதிக்க வேண்டாமா? உங்களுடைய கோரிக்கைகள் அது குறைகளாக இருக்கலாம் மாநில அரசு. இன்னைக்கு போர் இல்ல, இந்த கூட்டத்தொடரில் எது போன்ற விஷயங்கள் சாதகமாக இருந்தது விவசாயிகளுக்கு? விவசாயிகளுக்கு சாதகமா என்னை பொறுத்தளவு எதுவுமே இருந்த மாதிரி எனக்கு படல. எனக்கு படவே இல்லை. சரி, நான் திரு ஷேக் தாவூத் வாழ்வாதார பிரச்சனை, விவசாயிகளுடைய பிரச்சனை அடிப்படையில் பார்க்கும்போது போராட்டங்கள், விவசாயிகளுடைய தற்கொலைகளுடைய பல விஷயங்கள் ஓங்கி வருகின்றது. ஒரு பக்கம் பார்க்கும்போது மத்திய அரசா மாநில அரசா, விவசாயிகள் பிரச்சனைகளுக்கு நீதிமன்றத்தில் பார்க்கும்போது மாநில அரசு விவசாயிகள் எதிராக சில முறையீடு செய்கின்றது, வடக்கிலும் பார்க்கும் செயல்பட்டு இருக்கின்றது. ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டத்தொடரில் விவசாய பிரச்சனைகள் முக்கியத்துவம் இருக்கும், விவசாய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணப்படும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என்று சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை? அதாவது நீங்க இதுல ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஐயா பேசும்போதும் சரி, நீங்க பேசும்போதும் சரி, இது விவசாயிகள் கூட்டத்தொடர் கிடையாது. ஒட்டுமொத்தமாக இருந்தாலும் சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கை, சட்டமன்றத்தில் என்ன இந்த இதில் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கோமோ
எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு எப்படி நடத்த போகிறோங்கிறதுக்கான ஒரு நிலை. அந்த மானிய கோரிக்கை மீது துறை வாரியாக 36 துறை வாரியாக அந்தந்த துறைக்கு உள்ள மானிய கோரிக்கைகள் நடந்திருக்கு. அதில் பேசி முடிச்சிருக்காங்க. ஐயா நல்லகன் அவர்கள் சொல்லும்போது அவருடைய கருத்தை வந்து விவசாயத்தினுடைய நிலையை, அவருடைய விவசாயத்தினுடைய கஷ்டத்தை அவர் சொல்கிறாரு. இப்போ காவேரியிலேருந்து தண்ணி கொடுக்கல அப்படின்னா அந்த காவேரி இஷ்யூ என்ன பண்ண முடியும்? ஃபெடரல் கவர்மெண்ட், நம்ம வந்து தனி கவர்மெண்ட்டாக இல்லை, முழுக்க முழுக்க ஒரே கவர்மெண்ட்டாக இல்லை, ஃபெடரல் கவர்மெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு சட்டத்திட்டங்கள். இப்போ பெங்களூரை பொறுத்தவரை அவங்களுக்கு அவங்க தண்ணி வேணுங்கிறாங்க. பிரச்சனைக்கு முட்டுக்கட்டை நீதிமன்றமா மத்திய அரசா? மத்திய அரசும் இல்ல, நீதிமன்றமும் இல்ல. நீங்க அந்த மாதிரி இதை நீங்க பேசுனீங்கன்னு சொன்னா பேசவே முடியாது. நம்ம மக்கள் மத்தியில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள், விவசாய சங்க தலைவர்கள் புரிதல் இல்லாம இருக்கிறதா காவிரி பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படாம இல்ல. எப்படிப்பட்ட தமிழ்நாட்டுக்கு பாண்டிக்கு 192 டிஎம்சி போதாதுன்னு சொல்லி மேன்முறையீடு பண்ணிருக்கீங்கல்ல, ரைட்டு, சரி. இந்த மாதாந்திர நீர் பங்கீடுன்னு இருக்க வரல, கடந்த ஆண்டு அவங்க ஒரு ரூபாய் எடுத்துக்கிட்டாங்கல்ல, ஏன் தமிழ்நாட்டுக்கு உண்டான தண்ணி வரல? ஏன் தமிழ்நாட்டுக்கு உண்டான தண்ணி அவங்க அணையில கேட்கணும்? தேசிய இதுல நீங்க எந்த ஒரு மாநில அரசு 50 எம்பிக்கள் வைத்துக் கொண்டு ஒரு பெரும்பான்மையினர் இருக்கும் சமயத்தில் விவசாய பிரச்சனைக்கு ஏற்கனவே எப்படி ஒரு குற்றச்சாட்டு சொன்னார்களோ அதே நிலைப்பாடு தானே மாநில அரசு பின்பற்றுது. அப்போ உங்களுடைய பலத்தை, உங்களுடைய பலத்தை எந்த விதத்தில், அதாவது நீங்க எல்லாருமே எப்ப பேசுறீங்கன்னா இது வந்து நேத்து நடந்த மாதிரி பேசுறீங்க. 100 ஆண்டு காலமாக இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒப்பந்தமே காலாவதியான ஒப்பந்தம் தான் அவங்க கர்நாடக அரசு சொல்றாங்க. ஆகையால இதுல என்ன இருக்குன்னா, மத்தியில மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய உச்ச நீதிமன்றம் அதனுடைய வழக்கை தொடர்ச்சியாக இப்ப பாத்துக்கிட்டு வராங்க. இரண்டு சைடும் காவிரி மேலாண்மை விஷயத்தில் மாநில அரசோட செயல்பாடு என்ன அணுகுமுறை? மாநில அரசு தானங்க உங்களுக்கு நீதிமன்றத்தை எல்லா விஷயத்தையும் மாண்புமிகு மறைந்த தமிழக முதல்வர் தானங்க அதை வந்து நீதிமன்றத்திற்கு பிறகு அது மாநில அரசுடைய கையில் ஓங்கியிருக்கும் சமயத்தில் எது போன்ற நிலைப்பாட்டை மேற்கொண்டீங்க? மத்திய அரசு எது போன்ற முயற்சி எடுத்திருக்கு? இல்ல, மாநில அரசு தானங்க இன்னைக்கு அந்த வழக்கு தாவாவுல நீதி வக்கீல வச்சு வாதம் முடிஞ்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு தண்ணீர் இவ்வளவு தேவைப்படுது, நீதிமன்றத்திற்கு எந்த உரிமையும் இல்லை என்று சொல்லி மத்திய அரசு ஒரு முடிவு எடுத்து முயற்சி இல்ல. இப்ப அதுதான் நீதிமன்றம் எங்களுக்கு உரிமை இருக்கு, நாங்களே நடத்துவோம், ஆணையம் தேவையில்லைன்னு நீதிமன்றமே இப்ப சொல்லிருச்சு. சரி, நீங்க சிராய்மனு தாக்கல் பண்ணுங்க. 16 நாட்களுக்கு தொடர்ச்சியாக இப்ப அது நடந்துட்டு இருக்குது. 4வது நாள் 5வது நாள் இன்னைக்கு தொடர்ச்சியாக அங்கதான் பிரச்சனை. இப்போ வழிகாட்டுதல் நீதிமன்றத்தில் இப்போதான் வந்திருக்கு. இதற்கு முன்பு மத்திய அரசின் கையில் இருக்கும் சமயத்தில் நீங்கள் எது போன்ற அழுத்தம் கொடுத்தீங்க? மத்திய அரசு கையில எப்பவுமே இல்லைங்க. நீதிமன்றம் தாங்க ஆணையம் இல்ல, ஆணையம் அமைக்க சொன்னது நீதிமன்றம். காவிரி மேலாண்மை அமைப்போம் என்று ஒரு அவங்க நீதிமன்றம் அமைக்க சொன்னாங்க. அவங்க முடியாது, நாங்க பாராளுமன்றத்துல சட்டம் கொண்டு வந்து நீதிமன்றத்துக்கு அந்த பவர் இல்லைன்னு சொல்லி அதான் நீதிமன்றத்தை எங்களுக்கு அதிகாரம் சொல்லிட்டாங்க. இப்ப பழையபடி நீதிமன்றம் எனக்கு அதிகாரம் இருக்குன்னு இப்ப நீதிமன்றம் சொல்லி சீராய்மனு தாக்கல் பண்ணி தானங்க இந்த வேலை செஞ்சாங்க. தொடர்ந்து மேன்முறையீடு வேறு, சீராய்மனு வேறு வேணுங்க. அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக வந்து. பண்ணவே இல்லைங்க. காவேரி மேலாண்மை விஷயத்தில் மத்திய அரசுடைய தலையீடு குறுக்கீடு இல்லைன்றீங்களா? ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த குற்றச்சாட்டு போய்ங்களா? இல்ல, மத்திய அரசு, மாநில அரசு, அதாவது 3 மாநிலம் 4 மாநிலம் சம்பந்தப்பட்டது. மத்திய அரசும் அதுல அவங்க மனுவை வந்து அவங்க தாக்கல் பண்றாங்க, அவங்களும் சொல்லிட்டு வராங்க. அவங்களுக்கு தேவையான விஷயத்தை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். நமக்கு தேவையானதை நம்ம கேட்டு பெற வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். மழை பொய்த்ததின் காரணமாக நமக்கு இந்த பிரச்சனை இருக்கு. கேட்காம இல்ல, கேட்டுக்கிட்டு தான். இப்ப என்ன, நீதிமன்றத்துல நம்மளுடைய வழக்கறிஞர்கள் வழக்காடாம நாம எதிர்பார்க்கிற பதில் என்னன்னா அங்கதான் வர மாட்டேங்கிறாரு. என்னன்னா நீங்க சொன்னீங்க என்னன்னா, இப்போ வந்து உச்ச நீதிமன்றம் எல்லா மேன்முறையீடுகளையும் தனக்கு எடுத்துக்கொண்டு மீண்டும் நாங்கள் அனுப்ப போகிறதில்லை, நாங்கள் தான் ஃபைனல் தீர்ப்பு கொடுக்க போகிறோம்னு சொல்லி இப்போ ஆர்குமெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கர்நாடகா தரப்பு கூட 192 வந்து 102 ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது நம்ம தரப்பு எடுத்து வைக்க போகிறாங்க. அது எத்தனை நாள் ஆகுங்கிறது திருப்பி வரப்போகுது. அது இருக்கட்டும். இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா, உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு தாக்கீது கொடுத்தது மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி, அதை
நீங்கள் எப்பொழுதாவது வலியுறுத்தி இருக்கிறீர்களா? வலியுறுத்தாம என்னங்க, தொடர்ந்து அதை வலியுறுத்தி ஏன் தொடர்ந்து கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. பலமுறை வலியுறுத்தி இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் மட்டும்தான் அப்ப நேரடியாக சந்திக்கும் பலத்துக்கு ஈடாக நீங்க வலியுறுத்தி கண்டிப்பாக வலியுறுத்தாம இல்ல. இன்னைக்கு கூட அங்கே வந்து சம்பாவே கேள்வி குருவை பொய்த்து போச்சு. அவங்களுக்கு அந்த குருவை தொகுப்பூதியமும் பயன்படல. சம்பா தொகுப்பூதியம் அடுத்து நீங்க அனுப்பி போறீங்க. எல்லா விஷயத்துக்காக பொய்த்து போச்சு. அதாவது வந்து வாதாடாம இல்ல, கேட்காம இல்ல, பேசாம இல்ல. ஏன்னா பாராளுமன்றத்துல நம்ம எம்பிகள் வந்து அவங்கவுங்க அந்த காலகட்டங்கள் வரும்போது எல்லாருமே பேசுறாங்க. பேசாம இல்ல, கேட்காம இல்ல. உங்களுடைய பேச்சும் வார்த்தைகளும் அறிவிக்கைகளும் பார்க்கும்போது விவசாயிகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஐயா ஐயா நீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா இதை வந்து தனியா பிரிச்சுக்கிட்டு பாக்குறீங்க. அதாவது விவசாயிகள் வேற, அரசு வேற, மக்கள் வேற, அரசு வேறன்னு நீங்க பிரிச்சுக்கிட்டு பாக்குறீங்க. இங்க பிரிச்சுக்கிட்டு பாக்குறதுக்கு வேலை இல்லை. விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் எல்லாருக்காக வேண்டியதுதான் அரசு. அப்ப எல்லாருடைய நலனையும் என்னன்னா காவிரி மேலாண்மை வாரியம் ஏற்படுத்தினாலும் இதற்கு தீர்வு கிடையாது. இன்னைக்கு வந்து மேற்பார்வை குழு இருக்கு, அதையா தீர்வு ஏற்படுத்தல. அதாவது காவிரி நடுவர் மன்றத்தில் வரையறை பண்ணிட்டாங்க. கர்நாடகாவில் காவிரியில் கிடக்கூடிய மொத்த நீர்வளம் 483 டிஎம்சின்னு. கர்நாடகாவுக்கு வந்து 270 டிஎம்சி, தமிழ்நாட்டுக்கு பாண்டிக்கு 192 டிஎம்சி, கேரளாவுக்கு 21 டிஎம்சி. அந்த தண்ணியை தினந்தோறும் பங்கிட்டு இப்ப அந்த தண்ணி காவிரியில் விட்டு மேட்டூருக்கு வந்திருந்தா அவங்க எடுக்க முடியாதல்ல. கடந்த ஆண்டு நாங்க தேக்கி இருந்தாங்க, அங்க விவசாயிகளுடைய அழுத்தம் காரணமா திறந்துட்டாங்க. தண்ணி இல்ல. உங்களுடைய விளக்கங்கள் பலமுறை சொல்லிருக்கீங்க. இப்ப மாநில அரசு இந்த கூட்டத்தொடரில் விவசாயிகள் பிரச்சனைகளுக்கு எது போன்ற சிவி சைக்கிள் என்ற முன்பு ஒரு அறிக்கை நீங்க சொன்னீங்க. அதே அடிப்படையில் மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் சட்டசபையில் பல விஷயங்கள் கோரிக்கை வைத்திருக்காங்க. எது போன்ற அழுத்தம் உங்களை போன்ற விவசாயிகள் எதிர்பார்க்கறீங்க? விவசாய அமைப்புகள் இல்ல, நாங்க வந்து எல்லாருமே வந்து அழுத்தம் கொடுக்கணும், இதுல மாறுபட்ட கருத்து கிடையாது. அதே நேரத்தில் இந்த தீர்ப்பு வந்து ஏற்புடையதா இருந்தா தான் நடைமுறைப்படுத்த முடியும். ஆக தீர்ப்பே ஏற்புடையதா இல்லைங்கிறது தான். இப்போ கடந்த ஆண்டு கர்நாடகாவில் திறந்து விட்டாங்க இல்லைங்க, ஒரு போக பாசனம் பண்ணாங்க. கடைசி நேரத்தில் அறுவடைக்கு 10 குடிநீருக்கு இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் திறந்து விட்டு பாசனம் பண்ணிட்டாங்க. கர்நாடகாவில் குடிக்கிறக்க தண்ணி இல்லை. அந்த சூழ்நிலையில உச்சநீதிமன்ற புரிதல் இல்லாம வினாடிக்கு 15,000 10,000 6,000 2,000 பல உத்தரவுகளை பிறப்பிச்சாங்களே. புரிதல் இல்லாம தானே பிறப்பிச்சாங்க. தண்ணி இருந்துதாங்க. அதுக்கு என்ன காரணம்? அவங்க நீர்த்தேக்கத்துக்கு தேக்குனதுதான காரணம். தினசோறும் நீர் பங்கீடு. எப்படி பெட்ரோல் டீசல் விலையை தினந்தோறும் விலை அறிவிக்கிறீங்களோ, தினசரி வரக்கூடிய தண்ணியை இன்னைக்கு 483 கனடி வந்ததுன்னா அவங்களுக்கு 270 விடுங்க, பாண்டிக்கு தமிழ்நாட்டுக்கு 192 விடுங்க, கேரளாவுக்கு 21 விடுங்க. இங்க கீழே வந்த தண்ணியை மேட்டூர் தேங்கினது எடுக்க முடியாதல்ல அவங்க. இது தினந்தோறும் இது வந்து மோதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். இரு மாநில மோதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். அதனாலதான் சீராய்வு மனு தாக்கல் பண்ணணும். ஏன் எதிர்கட்சி வச்சாங்களா? இல்லையா? அவங்களுக்கு புரிதல் இல்ல. நான் அத்தனை கட்சி தலைவர்கிட்ட சொல்லி பார்த்துட்டுங்க, எல்லாம் கேட்கறாங்க, போயிட்டு வரட்டுங்களா அப்படின்னு கும்பிடு ஓட்டு போறாங்க. சரி, மாநில அரசு கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றது. இதில் உங்களுடைய விமர்சனம் என்ன? இதுல வந்து உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் எதுனா, இதில் எது ஆக்கப்பூர்வமானது, இது எதிர் வந்து நன்மை சேர்க்கக்கூடியது, பயன்படக்கூடியது? இவங்க வந்து அதிமுகவுக்கு சார்பா இருக்காங்க, திமுகவுக்கு சார்பா இருக்காங்க. நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள், பிரதமர் வந்து இஸ்ரேல் போனார், ஜெர்மனி போயிட்டு வந்தார். இஸ்ரேல் ஒரு பாலைவனம், ஜெர்மனி ஒரு வளர்நிலம். அங்கேயும் நிலத்தடி எடுக்கக்கூடாது, இங்கேயும் எடுக்கக்கூடாது. ஆக நிலத்தடி நீர் யாருக்கு சொந்தம்? நிலத்தடி நீர் வந்து மனிதர்களுக்கோ பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ அரசுக்கோ விவசாயிகளுக்கோ சொந்தம் அல்ல. அது வந்து நிலத்தின் கீழ் வேரை ஊன்றி தரைக்கு மேலே நிமிர்ந்து நிற்கக்கூடிய தாவரங்களுக்கு சொந்தம். அது சட்டம். இன்னைக்கு வந்து தண்ணி மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், அரசாங்கம், விவசாயிகள் எதை பயன்படுத்திக்கணும்னா மழை நீர், ஊற்று நீர், ஓடை நீர், ஆற்று நீர், ஏரி, குளம், குட்டை, கண்மாய், நீர்த்தேக்கங்களில் தேங்கி இருக்கக்கூடிய தேக்க நீர், இதைத்தான் பயன்படுத்திக்கணும். பற்றாக்குறைனா அண்டை மாநிலங்களை சமுத்திரத்துக்கு போற தண்ணி தான் திருப்பணும் ஒழிய நிலத்தடி நீர் எடுக்கக்கூடாது. எடுப்பது குற்றம்னு நீங்க விவாதம் பண்ணுங்க சட்டப்பேரவையில். மத்திய அரசு கோரிக்கை வைங்க. இதே மோடி வந்து தமிழ்நாட்டில் 2014 தேர்தல் போது பிரச்சாரத்தில் வந்து நதிகளை இணைப்போம் சொன்னார்ல, ஏன் அணைக்கல? திரு ஷேக் தாவூத், இந்த கூட்டத்தொடர் சமயத்தில் மக்களுடைய போராட்டங்கள் இருக்கின்றது. அதே நிலை பார்க்கும்போது தமிழக அரசு இந்த குண்டர் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றது. குறிப்பாக பேராசிரியர் ஜெயராமன் முதல், அது மட்டும் இல்லாமல் திருமுருகன் காந்தி அவர்கள், வளர்மதி மாணவி வரை, இப்படி உள்ளிட்டு பார்க்கிறது குண்டர் சட்டம் பாய்கின்றது. பாஜக விமர்சிப்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த குண்டர் சட்டத்தின் மூலமாக மாநில அரசு மத்திய அரசுடன் நெருக்கமாக செயல்படுகின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டும் வருகின்றது. இது இன்று சட்டசபையிலும் பேசப்பட்டது. ஆனால் முதல்வர் அவர்கள் மக்களை போராட தூண்டினால் குண்டர் சட்டம் பாயும் என்று சொல்வது இது சட்டத்துக்கு உட்பட்டதா?
இது ஜனநாயகத்துக்கு உட்பட்டதா, எந்த அடிப்படையில் ஒரு முதல்வர் எடுத்துரைக்கிறார்? இல்லை, அதான் அவங்க தெளிவாக மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து அது தெளிவாக அந்த அம்மா மேலே, அந்த மாணவி மேலே வந்து 6 வழக்குகள் இருக்குது. யாரோ பொன் ராதாகிருஷ்ணன் மேலே செருப்பு எறிஞ்ச வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல வழக்குகளை சொல்கிறாரு. ரெண்டாவது வந்து போராட்டத்தை, கிளர்ச்சியை தூண்டக்கூடிய வகையில் போராட்டத்தை, தேவையில்லாமல் போராட்டத்தை, மக்களை திரட்டி மாணவர்களை அந்த பெண் ஏற்படுத்திய அந்த பிரச்சனைகளை பார்க்கும்போது பெருமளவு கதிராமங்கலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு துண்டு பிரசுரமும், அதன் பிறகு பார்க்க முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, அதாவது 2014 சட்டக்கல்லூரிகளை அந்த கட்டணத்தை குறைக்க கோரி அந்த பொண்ணு வந்து அந்த மாணவி வந்து இந்த பிரச்சாரம் ஏற்படுத்தியுள்ளார். அதன் பிறகு பொன் ராதாகிருஷ்ணன் மீது செருப்பு வீசப்பட்ட ஒருவரை கைது செய்யப்பட்டார்கள். அவரை விடுதலை செய்ய வேண்டும், சாலை மறியலில் ஈடுபட்டார். இது அனைத்தும் இதுல எது வந்து நக்சலைட் பிரச்சனை, நக்சலுக்கு சம்பந்தப்பட்ட தொடர்புடையது, எது வந்து இந்த அரசுக்கு எதிரான பிரச்சனைகள், ஒரு மக்களுடைய உரிமைதான இந்த பிரச்சனைகள் மையப்படுது. நீங்க கதிராமங்கல பிரச்சனையும் சரி, மற்ற அந்த இன்னொரு பிரச்சனையும் சரி, தமிழக அரசை பொறுத்தவரை நாங்க எந்த அனுமதியும் கொடுக்கல, எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. சொல்லியும் தொடர்ந்து வந்து போராட்டங்கள் இன்னமும் பல இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுக்காண்டி போராட்டம் பண்ணி இல்ல. இப்போ நீங்க இந்த மாணவிக்கு மையப்படுத்தி கொண்டு முதல்வர் சொல்லக்கூடிய இந்த கருத்திற்கு என்ன நாட்டிற்கும் அரசிற்கும் எதிராக இல்லாத ஒரு கருத்தை நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு கருத்தை சொல்லி ஒரு கிளர்ச்சியை தூண்டவும், அதற்காக மக்களை திரட்டவும், தேவையில்லாம போராட்டங்களை வந்து நடத்துறதும் எந்த வகையில நியாயம்? அது வந்து பொதுமக்களுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்தக்கூடியது தானே. அதாவது புரிதல் இல்லாம செயல்படுறதா, இல்லத புரிந்துகிட்டு செயல்படுறாங்கன்னா ஒரு தனிப்பிரிவை உருவாக்குவதற்கும் ஒரு கிளர்ச்சியை தூண்டுவதற்குள்ள வேலையை அவங்க செஞ்சாங்க. கல்லூரியுடைய கட்டணத்தை 2014ஆம் ஆண்டு குறைக்க வேண்டும் என்ற மாணவர் போராட்டத்துக்கு தூண்டி விட்டார் என்ற குற்றச்சாட்டு சொல்வது ஒரு மாணவருடைய குறைக்க வேண்டும் சொல்வது ஒரு உரிமை போராட்டம் தான். இல்ல நீங்க அதனுடைய பின்புலத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த தொடர்பு இருக்கும். இதுவரைக்கும் நீங்க யாராவது இந்த மாதிரி போராட்டம் பண்ணவங்க மேல உங்களுக்கு குண்டர் சட்டம் போட்டிருக்காங்களா? அப்ப அதான் கேக்குறேன், நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது அதற்குண்டான வழிமுறைகள் அதுல இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாணவி வந்து அதற்கு சாதகமான முறையில் அதற்கு தொடர்புள்ள வழியில் அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனாலதான் அதை ஏற்கனவே 2 வழக்கு இருக்கின்றது, அந்த பெண்ணின் 6 வழக்கு இருக்குங்க. 6 வழக்கு இருக்கின்றதுன்னு போது இப்போ குறிப்பாக இந்த துண்டு பிரசுரம் கொடுக்கும் போது கைது செய்யப்பட்டது, குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுவது எந்த சட்டத்துக்கு உட்படுது, எந்த சட்டத்துக்கு முறையாக? கண்டிப்பாக அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாநிலத்தினுடைய அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய செயலை யார் பண்ணாலும் அதை செய்ய அமைதியான முறை தானே போராட்டம் பண்றாங்க. அதாவது வந்து தேவையில்லாத போராட்டம் தானே. இப்ப நீங்க அவங்க பண்ணிட்டு இருக்க போராட்டங்கள் எல்லாமே அரசு இல்லைன்னு சொன்னதை இருக்குன்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அரசுல என்ன சொல்றாங்க, அந்த எந்த அனுமதியும் கொடுக்கப்படலை, எந்த பெட்ரோலியமோ அதுவும் இதோ எதுவுமே அங்கே எடுக்க போகல, மீத்தேன் கேஸோ அதோ எதுவுமே எடுக்க போறது இல்லை, அதுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்கல அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்றாங்க. திரும்ப திரும்ப நீங்க அங்கே போராட்டம், முதல்ல குழாய் போட்டதை வச்சுக்கிட்டு அதுக்கு பக்கத்தில் உட்காந்து போராட்டமே பண்ணி இதே போன்ற வாக்குறுதி கொடுத்தீங்க. பிறகு மத்திய அரசுக்கு செவி சாய்த்து அதற்கு துணை போனீங்க. உங்களுடைய வாக்குறுதி எப்படி நம்புறது? அது மக்கள் தேவைக்காகத்தான் இந்த செயல்பாடுகள்லாம். நீங்க மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? அன்னைக்கு போராட்டக்காரர்களுக்கு நாங்கள் உங்களுக்கு துணை இருப்போம், எது செஞ்சாலும் அதுக்கு தேவையான விஷயங்களை செய்ய சொல்லி டாக்டர் அப்துல் கலாம் அவர்களே அங்கே நேராக போய் அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அதை எடுத்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கு முழுமையான அந்த ஒத்துழைப்பை வந்து மாண்புமிகு மறைந்த தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர் என்ன 500 கோடி 600 கோடி அந்த பகுதி மக்களுக்காக ஒதுக்க சொன்னாங்க. எதற்கெடுத்தாலும் போராட்டங்கள் இல்ல, எதற்கெடுத்தாலும் போராட்டங்கள், தொடர் போராட்டங்கள். இந்த போராட்டங்கள் பார்க்கும்போது ஒரு இன்றைய காலகட்டத்தில் அந்த மெரினா பீச்சில் எப்படி ஏற்பட்டிருக்கு ஜல்லிக்கட்டுக்கு, அதன் பிறகு தொடர்ச்சியாக அரசை எதிர்த்து எதற்கெடுத்தாலும் போராட்டங்கள் தொடர்ச்சியாக இருக்கும் சமயத்தில் ஒரு அரசு அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற முயற்சிப்பது எந்த விதத்தில் தவறு? அதாவது மிகப்பெரிய மோசமான ஒரு முன் உதாரணத்தை இன்றைக்கு தமிழக அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது மக்களுடைய அடிப்படை உரிமை போராடுவது, கிளர்ச்சி செய்வது, கிளர்ச்சி என்று அரசுக்கு எதிராக அந்த போராட்டத்துக்கு ஒரு எல்லை இல்லை. ஒரு அரசு தெளிவுபடுத்தி அந்த வரையறைக்கு இவர்கள் புதிய இலக்கணம் வகுக்கிறார்கள். எப்படி போராடுவது என்பது வேறு, எதற்காக போராடுவது என்பது வேறு. குண்டர் சட்டம் எதற்காக இருக்கிறது என்ற அடிப்படை தன்மையை இவர்கள் மாற்றி அமைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு போராடுகிறவர்கள் எல்லாம் மக்கள் பிரச்சனைகளுக்காக, அரசியல் காரணங்களுக்காக குரல் எழுப்புவர்கள் எல்லாம் குண்டர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு எந்த கட்சியுமே எந்த போராட்டத்தையுமே முன்னெடுக்க முடியாது. இன்னைக்கு குண்டர் சட்டத்தினுடைய அதனுடைய அடிப்படை உண்மை என்னென்றால், குற்றச்செயல்களில் புரிபவர்கள் என திருட்டு, கொள்ளை, கொலை இது போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் தொடர்ந்து
ஒரு 4-5 முறை 4-5 வழக்குகளை ஒரு சம்பந்தப்பட்டிருந்தால் முறை திரு வைத்திலிங்கம் ஒரு முறைனா பரவாயில்லை. சட்டம் தொடர்ச்சியாக மாறாக இல்ல, இல்ல இல்ல நான் சொல்றேன். தொடர்ச்சியாக மக்களை தூண்டிவிட்டு இன்னைக்கு ஒரு போராட்டத்தை உருவாக்குவது எந்த விதத்தில் சாத்தியம்? நீங்க என்ன கவனிக்கணும்னா மத்திய அரசுக்கு எதிராக போராடுகிறவர்கள் இந்த ஹைட்ரோ பார்க் கார்பன் திட்டம் யார் கொண்டு வரப்பட்டது? திருமணன் காந்தி எதை யாரை எதிர்த்து போராடினார்? இவைகளெல்லாம் மத்திய அரசை எதிர்த்து போராடுகிற பொழுது அவர்கள் எங்கள் எஜமானர்கள், எங்கள் எஜமானர்களை எதிர்த்து போராடுகிறீர்களே என்று இவர்கள் அப்படின்னு சொல்லி அப்படித்தான் நான் சொல்ல முடியும். அவர்கள் உங்களுடைய விசுவாசமான விசுவாசத்தை எண்ணெய் வார்ப்பது எஜமான விசுவாசத்தை அங்க என்ன எழுதிட்டு இருக்காங்களா இல்ல ஏதாவது செஞ்சிட்டு இருக்காங்களா? எஜமான விசுவாசத்தை சட்டத்தை ஏவுகிறீர்கள். வைத்திலிங்கத்துடைய கருத்தின் அடிப்படையில் இப்ப சமீப காலமாக மத்திய அரசை இணைத்து மாநில அரசோடு இணைத்து எதிர்ப்பவர்கள் தான் குண்டர் சட்டத்தில் பாய்கின்றது. நீ அந்த மாதிரி கருத்துக்களை சொல்லுவது நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்ல குண்டர் சட்டம் இல்ல அரசியல் ரீதியில இல்ல. நான் கேக்குறேன் ஒரே சொல்றேன். அரசியல் ரீதியாக போராடுகிறவர்கள் எத்தனை பேர் மீது நீங்கள் குண்டர் சட்டத்தை ஏவி இருக்கிறீர்கள்? இப்பொழுது தவிர இதுக்கு முன் உதாரணங்களை நீங்கள் காட்ட முடியுமா? அதாவது இந்தியாவிலே போராடுகிறவர்கள் மக்கள் பிரச்சனைகளை போராட்டங்கள் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது. மக்களுக்காக மக்களை சார்ந்த போராட்டங்கள் என்று சொல்லிக் கொண்டு போராடக்கூடிய போராட்டங்கள் உண்மையாக ஆக்கப்பூர்வமாக நடுநிலையாக ஒரு செயல்படுத்தக்கூடிய விதமாக அமைந்துள்ளதா, அல்லது இதில் அரசியல் சூழ்ச்சி, ஒரு ஆதாய சூழ்ச்சி, அல்லது மக்களை தூண்டும் விதமாக வன்முறை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளதா? இதை பற்றி நாம் இன்னும் விவாதிப்போம். அதற்கு முன்பு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மக்கள் மேடை தொடரும். மக்கள் மேடை தொடர்கிறது. குறிப்பாக இந்த விவசாயிகள் பிரச்சனையும் சரி, மற்ற பிரச்சனையும் சரி, ஹைட்ரோ கார்பன் திட்டம் சரி, பல விஷயங்களை பார்க்கும்போது போராடும் போது இப்போ இந்த குண்டர் சட்டம் என்பது யாருக்கு அச்சுறுத்தல்? இனி உங்களை போன்ற விவசாயிகளும் சரி, இல்லை மக்களுக்காக சரி, பல திட்டங்கள் எடுத்து போராடுகிறவர்களும் சரி, இது ஒரு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதா அல்லது அரசு தன் கடமையை செய்கின்றதா? இது பார்த்தீங்கன்னா அச்சுறுத்தலாக தான் நாங்கள் பார்க்குறோம். சரி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லசாமி நீங்க எவ்வளவு எந்த மாநிலத்திலும் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவில் இந்த மாநிலத்தில் தமிழகத்தில் தொடர்ச்சியாக போராட்டங்களும் கூட்டத்தை சேர்ப்பதும் போராடுவதும் தொடர்கதையாக இருக்கின்றது. ஆனால் இது போன்ற விஷயங்கள் ஏற்கனவே மறைந்த ஜெயலலிதா இருக்கும் சமயத்தில் இது போன்ற நிலைப்பாடுகள் அணுகுமுறைகள் இல்லை. ஆனால் இப்போ தொடர்ச்சியாக இருக்கின்றது. அப்போது ஒரு கடுமையான சட்டம் ஒரு தரக்கூடிய நிலைப்பாடு நிர்பந்தத்தில் தமிழக அரசு இருக்கா? இல்லை, நிர்பந்தம் இருக்கு. ஏன்னா இப்போ தமிழ்நாடு அரசனுடைய நிலைமை பொறுத்தளவில் இன்னைக்கு மூணாக பிரிஞ்சிருக்காங்க. இவங்க சில நடவடிக்கைகள் எடுக்க முடியாத ஒரு சூழல். அதனால் இன்னைக்கு போராளிகள் போராடுறாங்க. ஆனால் அதை அதில் இருக்கக்கூடிய நியாயத்தை உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இவங்க செயல்பாடு இருக்கணும். அது இல்லை. அரசு பலமா இல்லாதனால் மக்கள் பலவீனத்தை பயன்படுத்த இல்லை. அது மட்டும் இல்லை, இவங்களுடைய கோரிக்கையில் மக்களுடைய கோரிக்கையில் நியாயம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரோ கார்பனில் எடுக்கிறாங்க இல்லைங்க, இது பூரா இந்தியா முழுவதும் கொண்டு போகிறாங்க. நெய்வேலியில் எடுக்கக்கூடிய மின்சாரம் இந்தியா முழுவதும் கொண்டு போகிறாங்க. அதே பார்த்தீங்கன்னா கூடங்குளத்தில் எடுக்கக்கூடிய மின்சாரம் பகிர்ந்து கொடுக்குறாங்க. கதிராமங்கலத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு மக்களுடைய புரிதல் தவறானது என்று அரசு பல விளக்கங்கள் கொடுத்தும் அதை ஏன் புரிந்து கொள்ளாமல் போராட வேண்டும்? இல்ல, அரசாங்கம் தான் நிலைப்பாடு இருக்கு. எடுத்தே தீர்வு திட்டங்கள் இல்லை, புதிய செயல்பாடுகள் அவங்க என்னங்கிறாங்கன்னா எடுத்தே தீர்வோம்னு தான் இருக்காங்க. அவங்க யார் சொன்னாங்க எடுத்தே தீர்வோம்னு? நீங்க மத்திய அரசு தரப்புல ஏற்கனவே என்ன திட்டம் இருக்கோ அந்த திட்டம் தான் நடைமுறைக்கு இருக்குமே தவிர புதிதாக எதுவும் இல்லை என்ற விளக்கம் தரப்பட்டிருக்கு. அந்த விளக்கம் தரப்பட்டிருக்கு. அப்படியே தான் விளக்கம் கூடங்குளத்திலே கொடுத்தாங்க. அதன் பிறகு கசிவு ஏற்படுகின்றது. அரசு நீங்க இப்படிதான் ஆரம்பத்தில் சொல்லுவாங்க, நாம தூங்கிட்டு இருக்கும்போது ஏமாந்து இருக்கும்போது எல்லாம் நடந்துரும். அதாவது அவங்க என்னன்னா, நாங்க கேட்கறது என்னன்னா, ஏன் காவிரி தீர்ப்பு நடைமுறைப்படுத்துங்க, தீர்ப்பு அதே தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கொடுக்க மறுக்கிறீங்க. தமிழ்நாட்டினுடைய வளம் முழுவதும் இந்தியா முழுவதும் போகணும்னா என்ன நியாயம்? இல்ல, இப்ப குறிப்பாக கேட்கிறேன், கதிராமங்கலத்துல இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக மக்கள் போராடுறாங்க. அங்க ஒரு கசிவு ஏற்படுது. கசிவு ஏற்பட்ட பிறகு அந்த கசிவை தடுப்பு நிறுத்தவில்லை என்றால் மிகப்பெரிய ஒரு அபாயம் ஏற்படும். அப்போது காலை முதல் மாலை வரை அந்த குழுவிடம் பேசுகின்றார்கள். ஆனால் அவர்கள் அதற்கு தடுப்பதற்கு வழிவிட மாட்டுகின்றார்கள். அப்போது காவல்துறை அவர்களை தடியால் அகற்றிவிட்டு அதை செயல்படுத்துகிறார்கள். அப்போ இந்த புரிதலும் அந்த மக்களுக்கு இல்லையா? அப்போ அந்த மக்களுடைய பின்புலத்தில் யார் திசை திருப்புகின்றார்கள், யார் தூண்டி விடுகிறார்கள் என்ற கேள்வி வரதானே செய்யும். அந்த கேள்வி இருக்கலாம். ஆனா அவங்களுடைய கோரிக்கையில நியாயம் இருக்கா இல்லையான்னு தான் பார்க்கணும். கோரிக்கையே தவறுதான் சொல்லப்படுது. அதாவது நீங்க சொல்லக்கூடிய உங்களுடைய புரிதலே தவறாதானே இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல, அதாவது வளத்தை எடுக்கிறத பத்தி நாங்க ஆட்சேபனை கிடையாது. சரி, அதே நேரத்தில் மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய வளம் தமிழ்நாட்டுக்கு வரணும் இல்லை. தமிழ்நாட்டினுடைய வளம் மட்டும் மற்ற மாநிலத்துக்கு போகணும். மற்ற மாநிலத்திலிருந்து இங்க வரக்கூடாது. மாற்றாந்தாய் போக்குல
மத்திய அரசு நடந்துகிட்டு இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு நான் கேட்குறோம். சரி, திரு ஷேக் தாவூத், மக்களின் கோரிக்கைகளை தீர்வு காணும் வகையில் இந்த கூட்டத்தொடர் அமையவில்லை. குறிப்பாக விவசாயிகள் போராட்டங்கள், மீனவர்கள் உரிமை, ஜிஎஸ்டியால் வந்த பாதிப்பு, நீட் தேர்வு விவகாரம், இதில் எதற்கும் தீர்வு கிடைக்கவில்லை. அது தவிர நெடுவாசல் போராட்டம், அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் போராட்டங்கள், பல்வேறு போராட்டங்கள் நடந்து வருகின்றன. அரசு ஊழியர்களின் வாரிசுகளுக்கு வேலை வழங்குவதில் விதிமுறைகள் தளர்த்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் வழி படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும். அரசு பணியாளர்களுக்கு பழைய ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்னோக்கி இது போன்ற தொடர்ச்சியாக இருக்கின்றது. ஆனால் அரசு இதன் மீது கவனம் செலுத்தவில்லை. இவை அனைத்தும் பார்க்கும்போது தேர்தல் காலகட்டத்தில் வாக்குறுதி வழங்கியதுதான். அது மட்டும் இல்லாமல் மறைந்த ஜெயலலிதா அவர்கள் இதற்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு முன்னுதாரணமாக இது போன்ற திட்டங்கள் மக்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் செயல்படுத்த மாட்டோம் என்று இருந்தார்கள். ஆனால் அரசு ஜெயலலிதாவுடைய நிலைப்பாட்டிற்கும் எதிராகவும் மக்களுடைய நிலைப்பாட்டிற்கும் எதிராகவும் இது போன்ற பிரச்சனைகள் தீர்வு காணாமல் இருப்பது ஒரு சாத்தியக்கூறாகவும் இருக்கின்றது, விடையாகவும் அமைந்துள்ளது. நீங்கள் இந்த மீனவர்கள் பிரச்சனை தொடர்ச்சியாக அதுக்கான செயல்பாடு நடந்துகிட்டு இருக்கு. சரி, கச்சத்தீவை மீட்கிறதுக்கு கேஸும் போட்டிருக்கோம். அந்த கேஸு கண்டினியூவாக நடந்துகிட்டு இருக்கு, நடக்காம இல்லை. மத்திய அரசோடு அதுக்காக பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க அதை தீர்த்து கொடுக்கறதுக்கு அவங்களும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அங்கித்திய மீனவர்கள், நம்மத்து மீனவர்கள்லாம் உட்காந்து பேசுறாங்க. ஒரு திட்டங்கள் வருது, மாறி மாறி கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கச்சத்தீவை மீட்டாதான் இந்த பிரச்சனை தீரும் அப்படிங்கிற அந்த நிலை இருக்கு. அதுக்கான செயல்பாடு. அதே போல மற்ற ஒவ்வொரு போராட்டங்களுக்கு நீங்க இந்த நான் சொல்றேன், உங்களுடைய இந்த அரசுடைய ஆட்சிக்கு பிறகு மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தில், வாழ்வின் நிலைப்பாடில், மீன் பிடிக்கும் செயல்பாடில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா? அவருக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்? நீங்க ஒரு விஷயம் பண்ணீங்க, நீங்க அதுல ஆழ்கடல் மீன் பிடிப்புக்கான வேலைகள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு ஏற்படுற அந்த இதுல நான் 60% அரசாங்கமே அந்த கப்பல் வாங்குறதுக்குள்ள, அந்த மீன்பிடி கப்பல்களை வாங்குறதுக்குள்ள அந்த பணத்தை கொடுக்குது. அதுக்குள்ள ஏற்பாடுகள் பண்ணி ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. மீனவருடைய கைது தொடர்ச்சியாக நடைபெற்று அது வேற இது வேற. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய அந்த பார்டரை நீங்க தாண்டி போடுறீங்க அப்படிங்கும்போது அவங்க கைது பண்றாங்க. அப்ப அதை அவங்க கேட்கறாங்க, அது பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் கச்சத்தீவை மீட்கணுங்கிறாங்க. அதுக்கு தான் அந்த கச்சத்தீவை மீட்றதுக்கு கேஸ் போட்டுட்டு இருக்கோம். அது அந்த செயல்பாட்டில் நடந்து. தேர்தல் காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் மக்களுக்கு வாக்களித்தார்கள். என்ன வாக்குறுதி கொடுத்தார்கள் என்றால், மீனவர்களுக்கு மீனவர் பிரச்சனைக்கு முடிவு கட்டப்படும், மத்திய அரசு தொடர்ந்து இலங்கை அரசுக்கு அழுத்தம் தரப்படும். அழுத்தம் கொடுத்தீங்க, தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கோம், பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கோம். அவங்களும் எதுவுமே குறைந்தது மாதிரி இல்லையே. இல்ல, அவங்களும் இங்க பேசிட்டு இருக்காங்க, இவங்களும் அங்க போய் பேசிட்டு இருக்காங்க. இது எத்தனை காலம் நடக்கும் பேச்சுவார்த்தை? கண்டிப்பாக பேச்சுவார்த்தையின் மூலமா தான். ஏன்னா இன்னொரு நாட்டோட உள்ள ஒரு பிரச்சனை. அப்ப பேச்சுவார்த்தை மூலமாக மத்திய அரசு தான் தீர்க்க முடியும். நம்ம தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க முடியும், அதுக்குள்ள வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி இங்க இருக்க சின்ன சின்ன போராட்டங்கள், அதாவது புரியாம போராட்டங்களை விட்டு வெளியே வந்துட்டேன். ஜிஎஸ்டியால் மக்கள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஜிஎஸ்டிங்கிறது பொதுவாக இந்தியா முழுக்கும் உள்ள ஒரு பிரச்சனை. உங்களுக்கு மாத்திரம் இல்ல, எல்லா மாநிலமும் அதை ஏத்துக்கொண்டிருக்கு. 27 மாநிலமும் ஏத்துக்கொண்டிருக்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கு தமிழக அரசு மத்திய அரசுக்கு என்ன அழுத்தம் கொடுத்து சிரமப்பட்டிருக்காங்க, என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்கீங்க? அந்த ஜிஎஸ்டி பயன்படுத்திக் கொண்டு அத்துமீறல் செயல்படுகின்றது, மக்களிடம் கூடுதலாக பணம் பெறப்படுகின்றது. அதான் ஜிஎஸ்டியை நீங்க ஏத்துக்கிறன்னு தான் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் ஏத்திருக்காங்க. இங்க இந்த கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல அந்த ஜிஎஸ்டி பில், அந்த ஜிஎஸ்டி உடைய பாஸ் பண்ணிருக்கு தமிழக அரசு, ஏத்துக்கொண்டு அது பில் பாஸ் பண்ணி ஏத்திருக்காங்க. அது சரி. ஆமா, பெட்ரோல், டீசல், ஆல்கஹால் இதுக்கு இல்ல இல்ல, அதுக்கு ஜிஎஸ்டி கீழ வரல. அது ஜிஎஸ்டி கீழ வரல. அது இவங்க தனியா வச்சிருக்காங்க. ஏன் தனியா வச்சிருக்கீங்க? அதை மட்டும் அந்தந்த ஸ்டேட்டினுடைய கண்ட்ரோல்ல அதை வச்சிருக்காங்க. இல்ல, அந்த ஜிஎஸ்டிக்கு வரிக்கு ஒரு விதிமுறை இருக்கின்றது. அந்த விதிமுறைக்கு அப்பாற்பட்டு குடி தண்ணீர் முதல் எல்லாமே பார்க்கும்போது நீங்க கட்டணம் கூடி இருக்கு. கேட்டால் ஜிஎஸ்டி வரின்னு சொல்றாங்க. சட்டமன்றத்திலேயே அது தடுப்பதற்கு என்ன முயற்சி பண்ணி நீங்க யாரு வேண்டாலும் அதை உடனே அதுக்கு தெரிவிக்கலாம். தெரிவிச்சான்னா அவங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. மாவட்டம் வெளிப்படையா சொல்றேன், இப்ப திரைப்படத்துடைய டிக்கெட் ஜிஎஸ்டி வரி என்று சொல்லி கூடுதலாக மக்களிடம் வாங்குறாங்க. இது ஜிஎஸ்டி வரியுடைய உட்பட்டது அல்ல. இப்ப தமிழக அரசு என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்கு? இதுல அதுக்குதான் குழு போட்டிருக்காங்க. அவங்களும் இவங்களும் இருவருமாக சேர்ந்து ஒரு குழு போட்டிருக்காங்க. அந்த குழு என்ன நிர்ணயிக்குதோ அதைத்தான் பண்ணணும். அதனால ஆரம்பத்துல இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. ஏன்னா புதுசா ஜிஎஸ்டிங்கிறது புதுசா அறிமுகப்படுத்திருக்கு. விவசாயிகள் போராட்டங்கள், ஜிஎஸ்டி பாதிப்புகள், இது போன்ற விஷயங்கள் தொடர்ச்சியாக இருக்குது. இருந்தாலும் மாநில அரசு ஒரு நாட்டின் இன்னொரு நாட்டுடைய ஒரு தோழமையுடன் செயல்படக்கூடிய நிலையில் எது போன்ற அழுத்தம் ஒரு எல்லை இருக்கின்றதோ அந்த எல்லைக்குள் தான் தர முடியும். அதற்கு மீது எதுவும் தர முடியாது. அது உங்களுடைய ஆட்சி காலகட்டத்திலும் நடைமுறை சாத்தியமாகுது. உங்களுடைய ஆட்சி காலகட்டத்திலும் இது போன்ற பிரச்சனைகள் ஓயவில்லை. இல்லை, மீனவர் பிரச்சனை என்றாலே அது மத்திய அரசினுடைய கடமை என்று
உடனே அந்த பொறுப்பை தட்டி கழித்து விட்டு இல்ல விடுகிற அப்படி ஷேக் தாவூத் அந்த தட்டி போக்கு கழிக்கலையே. அப்படின்னு சொல்லி மத்திய அரசுல செய்யணும் அப்படின்னு இல்ல அப்படி ஒரு வார்த்தை அதுதான் பயன்படுத்தல இப்போதைக்கு. இல்லையே, நான் அதை சொல்லவே இல்லையே. மாநில அரசு அதுக்கு மாநில அரசு அழுத்தம் கொடுப்பது என்பது ஆமா, சரி. போதும். அதாவது இல்ல, மாநில திமுக அரசு- சரி, திமுக ஆட்சி காலத்துல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? மாநில அரசு சில சலுகைகள் இல்ல இல்ல செய்திருக்கு. மீனவர்கள் இல்ல, பிரச்சனைக்கு இன்னைக்கு திமுக இல்ல, ஆட்சி இல்லைங்க. காலத்துல இப்ப நேரடியாக நம்ம நான் போய் இல்ல, நான் நேரடியா கேட்டுட்டோம்னா, இல்ல, நான் என்ன சொல்ல ஸ்ரீலங்கன் வரேன்னா, கவர்மெண்ட்ல பேசுனீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாடு அரசு ஸ்ரீலங்கன் கவர்மெண்டோட பேச்சா? 1976ல 75 கொடுத்து கட்சித்து ஒப்பந்தத்துக்கு பிறகு அந்த அயல்துறை அதிகாரிகள் மட்டத்தில் கடந்த ஒப்பந்தத்தினுடைய ஒரு பகுதியாக கருதப்படுகிற அந்த குறிப்பில் பாரம்பரிய மீன்பிடி உரிமை இருதரப்பையும் தொடர்ந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று. சரி. அதை மீறித்தான் இன்னைக்கு வந்து இலங்கை கடற்படை கைது செய்து கொண்டிருக்கிறது. அப்போதைக்கு எப்போது கண் துடைப்பாக திருப்பி அனுப்புறது, கொஞ்சம் படகு அனுப்புறது, மறுபடியும் கைது செய்யறது. இல்ல இது உங்க அதாவது இந்த திமுக ஆட்சி கேவலம் காலகட்டத்தில் இது கேவலம் போன்ற தொடர்ந்து நடந்துகிறது. இந்த கேவலம் நான் ஆட்சி காலத்துல இப்போ நான் ஆட்சி காலகட்டத்தில் சொன்னேன், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஏன் இலங்கை கடற்படை பிடிக்கிறது? ஏன் திமுக ஆட்சி காலத்துல ஏன் தடுக்கல நீங்க? எங்கே போனது இந்திய இன்னைக்கு கடற்படை? பேசுறீங்க, அன்னைக்கு நீங்க பேச மாட்டீங்களா? கேட்டாங்க இந்திய அப்போ இல்ல நீங்க இல்ல, இன்னைக்கு பேசுறவங்க அன்னைக்கு வேடிக்கையாக கேட்கறது இன்னைக்கு இல்ல, அவர் சொல்லிட்டு போட்டோம், அவருக்கு அதான் அது தவிர வேற இல்ல, ஏதாவது இதுதான் சட்டம். நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். சட்டம் தாங்க. இல்ல, இன்னைக்கு அதுதான் நிலைமையை சட்டம். சொல்றேன், நீங்க மத்திய இடையில திரு அது அந்த மத்திய உண்மை அரசு இருங்க. ஒரு குறுக்கீடு அது எஜமான விசுவாசமா நான் இல்ல, எழுதுறேன். அதெல்லாம் வேற என்ன மத்திய- பண்றது? நீங்க அது வேற என்ன காங்கிரஸ்- பண்றது? இல்ல, காங்கிரஸ் வேற வழி இல்ல. எஜமான நான் விசுவாசம் சொல்லிட்டு நீங்க இருக்கேன். இல்ல, நீங்க காங்கிரஸினுடைய எஜமான நான் விசுவாசம் சொல்றேன். நீங்க இல்லையா? அதை நீங்க கேட்க கூட தேவையில்ல. வைத்தியலிங்கம் என்ன சொல்ல வரேன்னா, வைத்தியலிங்கம் அது பேர் சொல்லுங்க. இல்ல, அது வந்து காங்கிரஸ் காலத்துல நீங்க டெல்லின்னு சொன்னாலே நீங்க வரீங்க கொடுக்க. இல்ல, கச்சத்தீவை அதான் வேடிக்கை. தார வார்த்தது யாரு? இல்ல, அது நீங்க டெல்லின்னு ரத்தன சொன்னாலே வரைக்கும் பேசிட்டே நீங்க இருக்கோம். குறுக்க வந்து இல்ல இல்ல அவங்க ஒண்ணும் தப்பு இல்லைன்னு வரீங்க நீங்க. திமுக சரியாக செயல்படவில்லை இல்ல, என்று அது இல்ல சொல்லிதான் பிரச்சனை. இப்ப இல்ல, என்று நாங்க சொல்லிதான் செயல்படலன்னு வச்சுக்கோ. ஒரு மக்களுக்கு வாரத்துக்கு மக்கள் நான் வாக்கு தப்பு கேட்டு பண்ணிட்டேன், வாக்கு ஆட்சி போட்டாங்க. வெளியே பண்ணி அது வெளியே நீங்க என்ன ஆனா இப்ப நீங்க நீங்க என்ன கேஸ் கேஸ் போடுறீங்க? போடுறீங்க? நான் கேஸ் போடுறேன். அது இல்ல, இருக்கட்டும். இல்ல, நான் கச்சத்தீவுக்கு கேக்குற கேள்வி கேஸ் என்னன்னா, இல்ல, கச்சத்தீ விட்டுருங்க. கேள்வி ஆமா, அதை மீட்டா தாங்க இந்த அவர் பிரச்சனை உள்வாங்கி ஓடி இதுல இல்ல, மறுக்கிறாங்க. ஓடுறாங்க. என்னன்னா, அப்போ எதுக்கு தேர்தல் காலகட்டத்தில் மீனவர் இல்ல, பிரச்சனை அதான் தீர்வு காணும் அம்மா, தீர்வு காணுவோம். நீங்க கண்டிப்பா கச்சத்தீவு அதுல மேல இல்ல, பேசணும். இல்லைங்க, ஒரு காலம் கச்சத்தீவை வந்து மீட்டறதுக்கு தான் அதாவது தீர்வு சொல்றோம். இல்லைங்க, இப்ப நான் கேட்கிற கேள்வியே முழுசா முழிக்க விடல அவரு. என்னன்னா, இப்போ நான் இலங்கை கடற்படை தொடர்ந்து கைது செய்து கொண்டிருக்கிறது, எங்கே போனது இந்திய கடற்படைன்னு ஒரு கேள்வி வச்சோம். அப்போ இந்திய கடற்படை, இந்திய கோஸ்ட் கார்டுடைய வைஸ் ஜெனரல் என்ன அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா, அப்பதான் தெரிஞ்சுது இந்திய கடற்படை வேண்டுமென்றே இந்திய தமிழ் மீனவர்களை காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறது என்பது அவர் ஸ்டேட்மெண்ட்ல தான் தெரியுது. யார் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல? இந்திய கோஸ்ட் கார்டுடைய டைரக்டர் ஜெனரல் இங்க சதர்ன் ஜோன் அவர் சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் வந்து அந்த எல்லைக்கு உட்பட்டு மீன் பிடிக்கும் போது தான் பாதுகாப்பு அளிக்க முடியும், எல்லை தாண்டி போகும்போது அது அவர்கள் ரிஸ்க் எடுத்து செல்கிறார்கள், அதனால நாங்கள் எங்களால் ஒன்றும் செய்ய முடியலன்னு சொல்றாரு. இதை விட அயோக்கியத்தனமான ஒரு பதில ஒரு அரசு அதிகாரி சொல்ல முடியாது. அப்படின்னா இதுதான் மத்திய அரசுடைய ஸ்டாண்டா? இதுதான் மத்திய அரசோட ஸ்டாண்டா? இதை வந்து நான் கேக்குறேன், தமிழக அரசு கொஞ்சமாவது உணர்வு நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, உங்கள் எஜமானர்களை டெல்லி எஜமானர்களை கண்டித்தீர்களா? இதுதான் நான் கேட்கிறேன். அப்போ நீங்க வந்து மாநில அரசு வந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும், ஆனால் அது சரியாக ஒரு கண்டித்ததா நான் கேட்கிறேன். தமிழக அரசின் சார்பில் எப்பொழுதாவது காலத்துல நீங்க ஆரம்பத்தில் கடிதம் எழுதினீங்களோ அதே மாதிரி மத்திய அரசை நாங்கள் கண்டிக்கிறோம் ஒரு வார்த்தை உண்டா? ஆமாங்க, நீங்க எப்படி கடிதம் எழுதினீங்களோ நாங்க வந்து போராடி இருக்கோம், நேர்ல போய் பார்த்திருக்கோம், எல்லா வகையிலும் எழுத கொடுத்துருக்கோம். நீங்க எத்தனை கடிதம் எழுதினீங்களோ அத்தனை கடிதம் இவங்களும் எழுதின்னு தான் இருக்கிறாங்கன்றேன். அந்த கடற்படை அதிகாரி செஞ்சது நியாயமானது. அவர் சொல்றாரு, இந்திய எல்லைக்குள்ள ஏதாச்சும் இருந்ததுன்னா நாங்க பண்ணலாம், எல்லை மீறி இலங்கையினுடைய எல்லைக்குள்ள போகும்போது அவங்க நடவடிக்கை எடுத்தா நாங்க எப்படி அத்துமீறி போக சொல்றீங்களா, சட்டத்தை மீறி போக சொல்றீங்களா? அவர் கேட்கறதுல நியாயம் இருக்கு, அது புரிதல் வேணும். இல்ல நியாயம் இருக்குன்னா எல்லை மீறி நடப்பதுனா இல்ல, ஒரு எல்லை மீறி நடக்குதுன்னா ஒண்ணு இந்திய கடற்படை ரோந்து போக வேண்டும், அப்படி மீனவர்களை தடுக்க வேண்டும். இது போன்ற ஒரு போயிட்டாங்கன்னா நடவடிக்கை எடுத்தா அது அரசு தான் என்ன தீர்வுன்னு சொல்லி பண்ணணும். அதுதான் அந்த பாரம்பரிய மீன்பிடி உரிமையை தக்க வைக்கிற அந்த ஒப்பந்தத்தினுடைய நிலை என்ன என்பதை மத்திய அரசு சொல்ல வேணாமா? அது வரையறை பண்ணணுமா இல்லையா? அதான் அங்க கேக்குறோம். இல்ல அப்படி அந்த எல்லை மீறி சென்றாலும் அபராதங்களும் தண்டனைகளும் புதுசாக இலங்கை அரசு சொல்லிக் கொண்டு வருகின்றது. அப்போ இங்கத்துடைய பலவீனத்தானே அது குறிக்குது. அப்போ இல்ல, ரெண்டு அரசுகளும் பேச முடிவு பண்ணி கொண்டதில்ல. அதாவது ஆழ்கடல்ல மீன் பிடிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை இந்திய அரசு செஞ்சு கொடுக்கணும்.
நீங்க எல்லைன்னா எல்லைக்குள்ள இருந்து கொண்டு விட எல்லை மீறி போறது பிரச்சனை வரும். எல்லை மாறும், அதான பிரச்சனை. அதை மீறணும், அதனாலதான் அவன் கேட்டு அங்க உள்ள வச்சுக்கிறான். கச்சத்தீவை இந்திய அரசு திமுக தானே சொல்லப்படுது. அப்ப காட்டி கொடுத்தது இந்திய அரசு. இன்னும் அதாவது ரெண்டு எல்லா அரசுகளும் காட்டி கொடுத்தது இந்திய அரசு. தமிழர்களுக்கு எதிரான அரசா தான் அன்னைக்கு கலைஞருடைய அனுமதியின் அடிப்படையில் தான் கச்சத்தீவு. எங்க சட்டமன்றத்தை தீர்மானம் போட்டிருக்கோம், சட்டமன்றத்தை எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்கோம். அப்பொழுதே நாங்கள் வந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எதிர்த்து பேசிருக்காங்க. பாராளுமன்றத்திலேயே அடல் பிகாரி வாஜ்பாய் எதிர்த்து பேசியிருக்காரு. கடுமையாக எதிர்த்து கொண்டு தான் இப்போ சட்டமன்றத்துல பெருமளவு பேசப்பட்டது. நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த பிறகும் பார்க்கும்போது இந்த நீட் தேர்வுல ஏற்கனவே சட்டமன்றத்தில் ஒருமித்தமாக ஒரு அழுத்தம் கொடுத்து ஜனாதிபதிக்கு நீங்கள் பரிந்துரை செய்யும் போது அதை ஜனாதிபதிக்கே இன்னும் சென்றடையவில்லை என்று சொல்லப்படுது. அப்படி இருக்கும் சமயத்தில் உங்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய உரிமையை நீங்கள் முடித்த பிறகு அடுத்தபடியாக மத்திய அரசு செய்ய வேண்டும் என்றால், மத்திய அரசு செய்யவில்லை என்றால் நீங்கள் எது போன்ற அழுத்தம் கொடுத்தீர்கள்? நீட் தேர்வுக்காக நீங்கள் மாணவர்களுக்கு, தமிழக மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தீர்கள். என்னவென்றால் நீட் தேர்வு நடைபெறாது என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தார். அதை நம்பியிருந்த மாணவர்களுக்கு திடீரென்று நீட் தேர்வு வந்தது. ஆனால் நீங்கள் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு அனுப்பினீர்கள். அது போய் ஜனாதிபதி பார்த்தாரா இல்லையா என்பதே உங்களுக்கு இன்னும் தெரியாது, இன்னும் போகவில்லை என்ற விளக்கம் தான் பெறப்பட்டிருக்கு. அப்போ மாநில அரசுடைய நிலைப்பாடு என்ன திறன்பட்டு செயல்பட்டு? அதனால தானே மாநில அரசு 85% நம்ம மாநில கல்வி இதில் படித்தவங்களுக்கு இடஒதுக்கீடுங்கிறத போட்டு சட்டமே பாஸ் பண்ணிட்டோம். அப்புறம் என்ன ஆச்சு? அந்த சட்டத்தை வந்து ஹைகோர்ட் வந்து ஸ்டே கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள அடுத்தது அதுக்கு அப்பீல் போயிருக்கோம். கண்டிப்பாக அது வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மக்கள் வந்து மருத்துவத்துக்கு வாக்களித்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களையும் அமைச்சர்களையும் முதலமைச்சர் உருவாக்கிய பிறகு எல்லா விஷயத்தையும் நீதிமன்றம் தான் அணுக வேண்டும் என்ற நிலைப்பாடு உருவாக்கி இருக்கீங்களே. இல்ல, நீதிமன்றம் அணுகுங்கிற நிலைப்பாட்டை நம்ம உருவாக்கல. நம்ம உருவாக்கி இருக்கிறது நம்ம சட்டமன்றத்தில் நம்ம சட்டம் அதற்காக நிறைவேற்றப்பட்டு அந்த சட்டத்தை நம்ம வந்து முழுமையாக அமல்படுத்துறதுக்கு எல்லாம் ஏற்படும். அதுல வந்து பாதிக்கப்படுற மாநில அரசுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தல், இதில் நீங்கள் அழுத்தம் கொடுத்திருக்கலாம், சில விஷயங்கள் சாதித்திருக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடு சொல்லப்பட்டிருக்கு. அது எந்த விதத்தில் சரியோ தவறு ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கான முயற்சியாவது நீங்க எடுத்தீங்களா? இல்ல, அதாவது கண்டிப்பாக நீங்க இதுல எப்படி குறுக்கி, அதாவது வந்து அரசை வந்து ரொம்ப குறுகலான ஒரு வட்டத்துக்குள்ள நீங்க கொண்டு வரீங்க. அதாவது நீட் தேர்வுக்கும் இல்ல நமக்குள்ள மற்ற தேவைகளுக்காக ஜனாதிபதி தேர்தலுக்கு நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம், இல்லை துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம், இவரை நாங்கள் தேர்ந்தெடுக்க மாட்டோம், அவரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும், யாரை தேர்ந்தெடுப்பீங்க? அப்போ நீங்க இவரை தேர்ந்தெடுக்க மாட்டீங்க, அவரை தேர்ந்தெடுக்க. நீங்க ஜனாதிபதியை நீங்கள் தேர்வு செய்தாலும் அந்த நீங்க தேர்வு செய்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்ததும் உங்களுக்கு வாக்களித்ததும் மக்கள் தான். அப்ப மக்களுடைய எண்ணங்கள் ஒரு அரசுடைய சுயலாபத்திற்கும் செயல்பாட்டிற்காக தவறான கருத்து. அரசனுடைய சுயலாபம் இல்ல, மக்களுடைய நலன் கருதி தான் இந்த இவரை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. ஏன் அப்படின்னா மக்களுக்கு நலன் பண்ணா மத்திய அரசு நமக்கு உறுதுணையாக இருந்தால் கண்டிப்பாக இன்றைய நிலை வரைக்கும் உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கறதுக்கு கேட்கப்பட்டிருக்கு. அவங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. என்ன பெறப்பட்டிருக்கு? எல்லா நிலையிலும் இன்றைய நிலை இணக்கமா இருக்கீங்கன்றீங்க, தோழமையோட இருக்கீங்க. கண்டிப்பா இருந்தாதான் பெற முடியும். பெறப்படுறது இல்ல, பெற முடியும். என்ன பெறப்பட்டிருக்கு? மக்களுக்கான எல்லா நலத்திட்டங்களையும் நடத்த முடியும். நீங்க எதிர் திசையில பயணம் பண்ணீங்கன்னா மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியாதுங்கிறதா மக்கள் வந்து மாநில அரசுக்கு வாக்களித்தது வந்து நீங்கள் மத்திய அரசுடன் தோழமையுடன் செயல்படுவதற்காகவும் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் இல்ல. இது வந்து தவறான கருத்து. நீங்க மக்கள்கிட்ட தவறான கருத்தை கொண்டு சேர்க்கிறீங்க. மக்கள் வந்து மக்களாட்சிக்கு, மக்களுடைய மேம்பாடான ஆட்சிக்கு தான் இந்த அரசை இரண்டாவது முறையாகவும் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அந்த மேம்பாட்டை கருதித்தான் நாங்க இது போன்ற செயல்களை எல்லாம் மக்கள் நலன் கருதி தான் செய்யறோம். கிடைக்கப்பட்ட பொன்னான நேரத்தை இல்ல, அதை நீங்க தவறா புரியுறீங்க. அதாவது வந்து ஜனாதிபதி தேர்தலுக்கும் இது ஒரு பொன்னான நேரம், இதுக்கு கொண்டு இதை சாக்கு வச்சிருக்கலாம், அழுத்தம் கொடுத்திருக்கலாமே. அழுத்தம், அதாவது சட்டமன்றம் மூலமாக நாம் சட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அந்த தகுதி நமக்கு இருக்கு, அந்த பெரும்பான்மை நமக்கு இருக்கு. எல்லாத்தையும் செயல்படுத்திக்கிட்டு இருக்கும் போது இதுக்கு போய் அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வாக்களித்த பிறகு நம்ம மாணவர்களுக்கு திரு ஷேக் தாவூத், இப்போ நீங்க வாக்களித்து ஒரு ஜனாதிபதி தேர்ந்தெடுத்த பிறகு நீங்கள் தரப்பட்டுள்ள, நீங்கள் இங்கிருந்து நிறைவேற்றப்பட்டுள்ள மசோதாக்களை ஜனாதிபதி வந்து அதை ஏற்றுக்கொள்வாரா? இனிமேல் சாத்தியக்கூறாக அமைய போதா எதிர்காலம்? இல்ல, அவர் ஏற்கிறாரு, ஏற்கல. 85%
நம்ம மக்களுக்கு நம்ம மாணவர்களுக்கு நாங்க கொடுக்க போறோம்னு சொல்லி நம்ம சட்டம் ஏற்றிருக்கோம். நம்ம எந்த சட்டம் செல்லுபடியாகும். ஒரு அடிப்படை அதைத்தான் கூற்று இல்லாமல் இல்லைங்க, அதைத்தான் மத்திய அரசு ஆதரித்து ஜனாதிபதி தேர்வு இல்ல, செய்யுங்க. நீங்க அதைத்தான் நம்மளுடைய சட்ட அமைச்சரும் சரி மற்றபடி சுகாதார அமைச்சரும் சரி தெளிவாக சொல்லியிருக்காங்க. நம்ம சட்டப்படி 85% மாணவர்களுக்கு நம்ம இங்க நம்ம இதுல இடம் கொடுப்போம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதுக்கு நாங்க சட்டம் பாஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டாங்க. அது முடிஞ்சு போச்சு. எந்த நிலையிலும் இது செயல்படும் அப்படிங்கறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு உங்களுக்குள்ள ஒரு கோஷ்டி பூசல் ஏற்பட்டதாக சில செய்திகள் வந்தாலும், இரு அணிகளாக 3 அணிகளாக பிரிந்தாலும் விஷயம் இல்ல, நீங்க இல்ல, இரு அணிகளாக 3 அணிகளாக பிரிந்தாலும் ஒருமித்தமாக ஜனாதிபதி சேர்வத்தில் ஒன்றுபட்டு போறீங்க. வெளிப்படையாக மத்திய அரசுடைய அழுத்தத்திற்கு ஆளாகி இருக்கீங்கன்னு தெரிகின்றது. இல்ல. ஆனால் மக்களுடைய திட்டங்களுக்கு நீங்கள் குரல் தருவதாக இல்ல இல்லை. இல்ல 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 அதாவது மக்கள் நலன் வாய்ந்த பிரச்சனைகளில் ஒன்றுபட்டு செயல்படுறாங்க. ஒரு குடும்பமாக, ஒரு கட்சியாக, ஒரு பெரிய இயக்கமாக, இந்தியாவிலே 3வது பெரிய கட்சியாக இருக்கக்கூடியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மத்திய அரசுடன் ஒற்றுமை அதுல சில கருத்து வேறுபாடுகள், மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். அது வேற. மக்கள் நலன் என்று வருகின்ற பொழுது அனைவரும் ஒருமித்த கருத்தாக செயல்படுறாங்க. அது வரவேற்க. மத்திய அரசுடன் செயல்பாடு சரியாக மத்திய அரசுடன் சுமூகமாக செயல்படுறீங்க, அதான் அர்த்தம். மக்களுடைய மேன்மைக்காக செயல்பட்டு இருக்கமே தவிர மத்திய அரசுங்கிறது எப்படிப்பட்ட அரசாக இருந்தாலும் நமக்கு நம்ம மக்கள் அரசு எப்படி செயல்படணும், மத்தியில் உள்ள அரசு எந்த மாதிரி இருந்தால் நம்ம மக்களுக்கு சாத்தியமாக இருக்கும் அப்படிங்கறத ஒரே ஒரு கேள்வி. நீங்க மத்திய அரசுடன் தோழமையாக செயல்பட்டு எது போன்ற விஷயங்கள், எது போன்ற உரிமைகள் மீட்டெடுத்தீங்க? இல்ல, இதுவரைக்கும் எல்லா செயல்பாடுகளும் 1, 2, 3 சொன்னா போதும். ஏன் உங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை நீங்க பாருங்க, அது ஏற்கனவே இருந்தது. இல்ல, அடுத்து இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கலைஞரை விளக்க 85,000 கோடிக்கு 110 விதியின் கீழ எல்லா திட்டங்களும் விட்டுருக்கோம். அதே போல மத்திய அரசினுடைய நிதி உதவியின் கீழ் பல திட்டங்கள் இங்க செயல்படுத்தப்படுது. அந்த பல நாட்களாக போராடக்கூடிய விவசாய பிரச்சனைகள், மீனவர் பிரச்சனைகள், இது போன்ற பிரச்சனைகளை, எது போன்ற விஷயத்தை நீங்கள் மத்திய அரசிடம் உரிமையை மீட்டு இருக்கீங்க கேட்கிறேன். நீங்க இப்ப ஜிஎஸ்டி எடுத்துங்க, நீட் எடுத்துங்க, பல விஷயங்கள் இருக்கு. எதுல நீங்க இல்ல, நீங்க இந்த கேட்கிற கேள்வி எல்லாமே அகில இந்தியா லெவல்ல உள்ள கேள்விகள். அதாவது விவசாயிகள் போராட்டம் தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்ல, மும்பையில் இருக்கு, உத்தரகாண்ட்ல இருக்கு, எல்லா ஊர்லயும் இருக்கு. அதை போலவே நீங்க கேட்கிற எல்லா பிரச்சனைகள் எல்லா மாநிலத்திலும் இருக்கு. அந்தந்த மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கு. அந்தந்த மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு இருக்காங்க. அந்தந்த மாநிலத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படுறாங்க. அதனால இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கப்படுற பிரச்சனை கண்டிப்பாக தீர்க்கப்படும். அதுக்கான செயல்பாடுகள். இப்போ தம்பிதுரை அவர்கள் நீட் தேர்வுக்காக மத்திய அரசு விமர்சித்திருக்காரு. அப்போ அதை எப்படி எடுத்துக்கலாம்? அதாவது அவங்க பண்ணலைங்கிறதுனால அதை விமர்சிச்சிருக்காங்க. அது ஒன்றும் தப்பு இல்லையா? அதனாலதான் நம்ம சட்டமன்றத்தில் நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சிருக்கோம். நம்ம ஒரு கண் துடைப்பு தான குற்றச்சாட்டு. இல்ல, நண்பர் தாவூத் அவர்கள் இவ்வளவு நீண்ட விளக்கம் சொல்றதுக்கு பதிலா ஒரே வார்த்தையில விளக்கம் சொல்லியிருக்கலாம். எங்களை எஜமானர்கள் அடித்தால் நாங்கள் அழுவதில்லை என்று முடிவு செய்திருக்கிறோம். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா மத்திய அரசு தமிழகத்துல மாத்திரம் இல்ல, இந்தியாவுல மக்களுக்கு பூரா எஜமானர் தான். ஒரே ராத்திரியில டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாங்களே, நீங்க என்ன செய்ய முடியாது? ஒரே ராத்திரியில மத்திய அரசு டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாங்க. நீங்க எல்லா அரசும் என்ன எதிர்த்து முடியாதுன்னு யாராவது சொன்னீங்களா? என்ன பேசுறீங்க? இந்த இஷ்யூ எஜமான விசுவாசம் தானே. இந்த இஷ்யூல எல்லாரும் ஒத்து போறது ஒரு சட்டம் கொண்டு வந்தா மக்கள் ஒத்து போக வேண்டிய சூழ்நிலை. ஜிஎஸ்டி, நீட், எல்லாத்தையும் சொல்றாங்க. அது முழுமையா இருக்கல. அவருடைய வழிமுறை செயல்பாடு சொன்னாங்க. 80% கோர்ட்டுங்கிறாரு. கோர்ட்ல இருந்தா இப்ப தீர்ப்பு சொல்ல தமிழ்நாடு ஒரு பிரச்சனை. பிரசிடென்ஷியல் அசென்ட்க்கு அனுப்பிச்சாங்களா இல்லையா? உங்களோட ரோல் என்ன? நீங்க முதல்வர் இப்ப கண்டிச்சிருக்காரா? இதை நான் கேக்குறேன். அதான் எஜமான விசுவாசம் சொல்றேன். இல்ல, தமிழ்நாடு ஒரு பிரச்சனை. பிரச்சனை கண்டிச்சிருந்தா இல்லையே. 100 நாள் சரி, நல்லசாமி சொல்லலாம். 100 நாள் சாதனைன்னு சொல்லி சொன்னாங்க. அது முதல் சாதனைங்கிறது நீரா இறக்கி விற்கப்படும்னு சொன்னாங்க. அதை பத்தி இந்த சட்டப்பேரவையில் யாருக்குமே புரிதல் இல்லை. ஏற்கனவே மரமேறிகளுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. அதுல பதநீர் மற்றும் நீரா இறக்குவதற்கான உரிமம் இருக்கு. ஏற்கனவே உரிமை இருக்கு நீரா இறக்கறதுக்கு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நோ கலரிங், நோ கெமிக்கல், நோ பிரிசர்வேட்டிவ், நோ ஆல்கால்ங்கிறாங்க. ஆல்கால் இல்லை. ஆல்கால் இல்லைன்னா அன்னைக்கு எதுக்கு ஆப்காரி ஆக்ட்ல வச்சாங்க? இன்னைக்கு எடுக்க வேண்டிய கட்டாயம், ஒரு நிர்பந்தம், ஒரு நெருக்கடி ஏன் அரசுக்கு ஏற்பட்டது? எதிர்க்கட்சிங்க, ஆளுகின்ற கட்சியும் சொல்லல, எல்லாருமே டிஸ்லரியில சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஓகே, கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில் பார்க்கும்போது தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக அமைது, மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணிதா, எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டார்களா, இப்படி பல விஷயங்கள் முழுமையாக நாம் ஆராய்ந்து உங்கள் மூவருக்கும் மிக்க நன்றி. நேயர்களே, மீண்டும் அடுத்த மக்கள் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.